ஊழல் மற்றும் பெண்களை அவமரியாதை செய்த பிரச்சனையில் சிக்கிய இரு திமுக அமைச்சர்களின் பதவி பறிபோய் 24 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் எதற்கும் அடங்காத திமுகவினர் தங்களது அட்டகாசங்களை தொடர்ந்து வருகின்றனர். மது மாடலாக மாறிய ஸ்டாலின் மாடல் மக்களின் நம்பிக்கையை இழந்தது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் காலையில் திமுக நிர்வாகிகள் வாழை இலையில் மது மற்றும் கறி விருந்து வைத்து ஆலோசனைகளை வழங்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக சமூக நீதி குறித்து கூக்குரலிட்ட திமுகவினரே இத்தகைய மது விருந்தில் மூழ்கி இருப்பது கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இரு அமைச்சர்களின் பதவி இழப்பு, தேர்தல் தயாரிப்பில் பின்னடைவு, தொடர் ஆபாச பேச்சுக்கள், திமுகவினரின் அராஜகங்கள் என சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் திமுகவின் ஆட்சியையும் அரசியல் செல்வாக்கையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஸ்டாலின் மாடலை மது மாடல் அரசாக மாற்றியுள்ள திமுகவினரின் செயல் ஒழுக்கமின்மையை காட்டுவதாகவே உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். மக்கள் நலன் குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய திமுக டாஸ்மாக் முறைகேட்டில் சிக்கி விழி பிதுங்கி நிற்கும் நிலையிலும் கட்சி நிர்வாகிகள் மீண்டும் மதுவில் திளைப்பது கட்சி நிர்வாகிகள் தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. அமைச்சர்கள் பதவி இழந்தாலும் திமுகவின் ஆணவம் குறையவில்லை என விமர்சிக்கும் மக்கள் அப்பாவின் ஆட்சியில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதெல்லாம் வெற்று நாடகமே என திமுகவின் உடன்பிறப்புகள் மீண்டும் நிரூபித்துவிட்டதாக கொந்தளிக்கின்றனர். மக்கள் நலனை விட மது விருந்தே முக்கியம் என்பதே திமுகவின் உண்மை முகம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர். கட்சியிலேயே முறையான கட்டமைப்பை உருவாக்க முடியாதவர்கள் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை எப்படி கட்டமைக்க முடியும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் திமுக மீதான நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. திமுகவினரின் இத்தகைய ஒழுங்கின செயல்கள் தொடர்ந்தால் இருமாப்புடன் 200 அல்ல 20 தொகுதிகளை கூட கனவிலும் காண முடியாத அளவிற்கு திமுக செல்வது உறுதி என்பதே மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்தாக உள்ளது.